ஒன் டே சேல் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.5 crores. ஓப்பனா சேலே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம பை அண்ட் கெட் ஒன்ல மிகப்பெரிய சேல். இந்த கடைக்குள்ள 10,000 பேர். செல்போன் டவர் ஜாம் ஆயிடுச்சு அவுட்கோயிங் போல. ரோடு பிளாக் ஆயிடுச்சு. எந்த பொருள் எடுத்தாலும் தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொண்டு வந்தோம். சோபா, கட்டில், பீரோ, சோஃபா கட்டில் இருக்கலாம் எல்லாமே. சீப்பு சோப்புக்கு தான் சார் பாத்துறீங்க. மளிகை பொருள் பை ஒன், டெக்ஸ்டைல் பை ஒன் கெட் ஒன் அதெல்லாம் கிடையாது. சோ நீங்க வந்து ஒரு ஏசி வாங்கினா பை ஒன் கெட் ஒன், ஃப்ரிட்ஜ் வாங்கினா பை ஒன் கெட் ஒன், மிக்ஸி வாங்கினா பை ஒன் கெட் ஒன். கொஞ்சம் ஒன் டே சேல் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.5 crores. ஹை பிரீமியமான ஒரு சர்ப்ரைஸ் அப்பாக்கு நான் கொடுக்கறது அவங்களோட பர்த்டேக்காக. நேரம் காலம் பார்க்காம 12 மணி 2 மணி ஸோ அந்த டைமிங் பார்க்காம முடிச்சதுக்கு ரோலக்ஸ் ஃபுல் கோல்டோட ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன். கால் கெடுக்க நடந்தாங்க. இனிமேல் அவங்கள தேர்ல கூட்டு போற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிரீமியமான BMW 740i கார். நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஃபர்ஸ்ட் கார், அதாவது ரூரல் ஏரியா. ஸோ சிட்டியில் எல்லாரும் இருப்பாங்க. 2.5 crores அந்த ப்ரீமியமில் அந்த கார் வந்து இன்னைக்கு ஒரு ரூரல் கிராம பகுதியில் இது மொதல் காராக நான் அப்பாக்கு இதை கிஃப்ட் பண்ணுறேன். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரில் எரிச்சு கூட பார்க்கலாம். ஆரம்பத்தில் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் பாடுபட்டேன். 300 ரூபா சைக்கிள். அந்த சைக்கிள் இன்னும் வச்சிருக்கேன். என்னதான் கார் வந்தாலும் என் சைக்கிள் தான் முதல் மாதிரி. ஏன்னா பையன் வந்து என்ன சொன்னாருன்னா, அப்பா நடந்தாரு, பல கிலோமீட்டர் நடந்தாரு, அதுக்கப்புறம் காலில் செருப்பு இல்லை, நேரம் இல்லாம உழைச்சாரு அப்படின்ற விஷயம்லாம் பார்த்து உங்களுக்கு கிஃப்ட் ஒன்றும் கொடுத்தாரு. செருப்பு கூட இல்லாம அவங்களால ஒரு செருப்பு கூட வாங்க முடியாத அளவுக்கு கல்லு முன்னு அப்படியே முள்ளுல எல்லாம் கால் வச்சுதான் பதிச்சு நடந்தாங்க. அது எனக்கு அவங்க ஒவ்வொரு டைமும் அவங்களோட லைஃபை சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களோட பாதத்துல எந்த வித பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக ஒரு பெர்கன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாப் மோஸ்ட் அந்த பிராண்டோட ஸ்லிப்பர் அப்பாக்கு ஒரு கிஃப்ட். ஸோ நேரமே பார்க்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஹைலைட்னா நேரம் காலம் பார்க்காம, அதாவது 12 மணி 2 மணி 5 மணி எந்த டைம்ல லோடு வந்தாலும் முகம் சுளிக்காம கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கறதாகட்டும், இல்ல பொருள் வந்தா லோடு இறக்குறதாகட்டும், அவன் வெயிட் பண்றான், அந்த லோடிங் மேன் வெயிட் பண்றான், அந்த டிரைவர் வெயிட் பண்றான், அவனுக்கு அடுத்த நாள் காலையில வேலை இருக்கும் அப்படின்னு அவங்க சைட்லயும் யோசிச்சு நைட்டோ அந்த லோடு இறக்குவாங்க. புரியுது. சோ அந்த டைமிங் பார்க்காம முடிச்சதுக்கு அவங்களுக்காக ஒரு ரோலக்ஸ் வாட்ச் ஒன்னு கிஃப்ட்டுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ரோலக்ஸ் வாட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு. சோ அந்த வாட்ச் வந்து ரோலக்ஸ் ஃபுல் கோல்டோட ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது மட்டும் இல்லாம ஹை பிரீமியமான ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அப்பாக்கு நான் கொடுக்கறது அவங்களோட பர்த்டேக்காக. கால் கெடுக்க நடந்தாங்க. ஸோ அந்த நடைப்பயணம் வந்துட்டு இனிமேல் அவங்கள தேர்ல கூட்டு போற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிரீமியமான BMW 740i கார். ஓகே. ஸோ அந்த 2.5 crores அந்த ப்ரீமியம்ல அந்த கார் வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஃபர்ஸ்ட் கார், அதாவது ரூரல் ஏரியா. ஸோ சிட்டியில் எல்லாரும் இருப்பாங்க. ஒரு ரூரல் கிராம பகுதியில் இது மொதல் காராக நான் அப்பாக்கு இதை கிஃப்ட் பண்றேன். ஐயா வணக்கம். பிறநாள் வாழ்த்துக்கள். எல்லா இடத்துலயும் பசங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்றது ரொம்ப கம்மி. ஆனா உங்க பையன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும்போது முதல்ல சொன்னது எல்லாம் தண்ட செலவுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியே பேசினாரு. இந்த நிகழ்வு எப்படி இருந்தது? உங்க கண் எதிர்க்க நீங்க ஆல்டோல வந்து இறங்கின பிறகு இந்த மாதிரி ஒரு கார்ல வந்தது எப்படி? கார்ல இருந்து எனக்கு கார் கொடுக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே சஸ்பென்ஸ் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா பசங்க உழைச்சு ஒரு பக்கம் அப்பாவுக்கு செய்யற ஒரு காலம்னு ஒண்ணு வரும். நீங்க இத்தனை வருஷமா பசங்களை பார்த்துக்கிட்டு ஆளாக்கி விட்டுருக்கீங்க. இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துற நிலையில உங்க பையன் இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? மேல ரொம்ப 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 சிறப்பா செய்யறாங்க. நாங்க பட்ட கஷ்டம் வேற, இப்போ அவங்க வளர்ச்சி தனி. நல்லபடியா செய்யறாங்க. எல்லாமே சிறப்பா செய்யறாங்க. கார் பிடிச்சிருக்காப்பா? ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரில் எரிச்சு கூட பார்க்கலாம். ஆரம்பத்துல ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் பாடுபட்டேன். 300 ரூபா சைக்கிள். அந்த சைக்கிள் இன்னும் வச்சிருக்கேன். என்னதான் கார் வந்தாலும் என் சைக்கிள் தான் முதல் மாதிரி. ஏன்னா